ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல நடந்தது விழுப்புரம் மரக்காணத்துல கள்ளச்சாராய உயிரிழப்பு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால 68க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. கனியாமூர் பள்ளி அடிச்சு நொறுக்கப்பட்டது. அரசு நடத்தின சென்னை ஏர் ஷோல 5 பேர் இறந்தாங்க. மடப்புரம் காவலாளி அஜித் கொடூரமாக அடிச்சு கொல்லப்பட்டது உட்பட ஸ்டாலின் ஆட்சியில இதுவரை 25க்கும் அதிகமான லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. 25க்கும் அதிகமான நீட் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. முறையான பாதுகாப்பு கொடுக்காததால கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அது போக சாலை விபத்துகள்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் படுகொலை, கோவை கார் குண்டுவெடிப்புன்னு கொடூரம் எல்லாம் நிகழ்ந்தது. பெண்களுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தா முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஞானசேகர் தான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. அரக்கோணத்துல திமுக நிர்வாகி தெய்வச்செயல் கல்லூரி மாணவிய பல விஐபிகளுக்கு விருந்தாக்க பார்த்தது. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை, திமுக எம்எல்ஏ வீட்டுல சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரி போலி என்சிசி கேம்ப்ல 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைன்னு பள்ளி, கல்லூரி, சாலை, பேருந்து, ரயில், ஏன் வீட்டுல கூட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இருக்கு. முக்கியமா பட்டியலின பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. வேங்கை வயல், வடகாடு, மேல்பாதின்னு பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. போதைப் பொருள் நடமாட்டம் பத்தி சொல்லவே வேண்டாம். 2021, 2023 வரைக்கும் தமிழ்நாட்டில் பிடிபட்ட கஞ்சாவோட அளவு 71,000 கிலோ. திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கடத்தின போதைப் பொருட்களோட மதிப்பு 2,000 கோடி ரூபாய். 70 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் வழக்கில் கைது செய்யப்பட்டது திமுக பிரமுகர். 360 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் சிக்கிய சர்ப்ராஸ் நவாஸ், ஜெயனுதீன் திமுக நிர்வாகிகள்தான். போதைப் பொருட்கள் புழக்கமும் அதனால ஏற்படுகிற கொலை, கொள்ளை குற்றங்களும் ஏராளம். இப்படி பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல்ல மட்டும் இல்ல, ஏழை மக்களோட வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடி சொகுசு கார் வாங்கினது, கனிம வள கொள்ளையை படம் பிடிக்க போன செய்தியாளர்களை அடிச்சது, பெண்களை இழிவா ஆபாசமா பேசுறதுன்னு எல்லாமே திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தான். இது போக பிஜிஆர் ஊழல், நகராட்சி துறையில 2,000 கோடி ஊழல், மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழல், சென்னை மழை வெள்ள தடுப்பு பணின்னு சொல்லி 4,600 கோடி ரூபாய் கணக்கு காட்டியும் மக்களை வெள்ளத்துல மிதக்க விட்டது. மின்துறை ஊழல், பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குறதுல ஊழல், தாய் சேய் நலத்திட்ட தொகுப்பு கொடுக்கறதுல ஊழல், இலவச வேட்டி சேலையில ஊழல், அவ்வளவு ஏன் கழிவறைய சுத்தம் செய்யறோன்ற பேர்ல சுமார் 1000 கோடி ரூபாய் ஊழல்னு ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சாடுது. திருவண்ணாமலையில 16 கோடிக்கு கட்டப்பட்ட பாலம் தண்ணில அடிச்சிட்டு போனது, கேரளாவின் குப்பை தொட்டியா தமிழ்நாட்டை மாத்துனது, தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு லாரி லாரியா கடத்துறதுன்னு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம 5 லட்சம் கோடி கடன் வாங்கியும் மின் கட்டணம், பால் விலை, பேருந்து கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லா கட்டணத்தையும் வரியையும் ஏத்தி மக்களை பாடா படுத்திட்டு வருது இந்த திமுக அரசு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மக்களுக்கு அடிப்படை தேவையான சாலை, குடிநீர், வேலை வாய்ப்புகளை உருவாக்காம மகனோட ஆசைக்கு சென்னையில ஃபார்முலா கார் பந்தயம், கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்திலும் கருணாநிதிக்கு சிலை, கருணாநிதிக்கு நாணயம், 207 பள்ளிகளை மூடிட்டு நடிகர் நடிகைகளை வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழான்னு மக்கள் வரி பணத்தை வீணடிச்ச பட்டியல் ரொம்ப பெருசு. டெல்டா பகுதிகளில் நெல்களை வீணடிச்சு விவசாயிகள் வயிற்றுல அடிச்சது, பயிர் இழப்பீடு இல்ல, வெள்ள நிவாரணம் இல்ல, பயிர் பாதுகாப்பு இல்ல, விவசாயிகள், பெண்கள், தொழிலதிபர்கள், குழந்தைகள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் போராட்டங்களும், கண்ணீரும், கதறலும், கொலை கொள்ளையும் குறையாம இருக்கு. அடுத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தா 2031 தமிழ்நாடு அடுத்த இலங்கையாவோ, பாகிஸ்தானாவோ, ஏன் சோமாலியாவோ கூட மாறலாம். ஸ்டாலினோட 5 வருஷ ஆட்சியில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இனி என்ன பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க.